ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் லைக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அணுகிருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வேற லெவலில் கண்டென்ட் அப்படிங்கிறது பார்த்தா பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க் கருமத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னத்தையும் வந்து கொடுத்து விட்டேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நிஜமாவே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்குது இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது. அதுவும் பார்வதி காலில் கற்றுக்கதுன்னு கத்திட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேம் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொக்க வாங்கிட்டு மண்ணை கவிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேர் நோட் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் எனக்கும் தோணுச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒயில்டு கார்டு என்ட்ரி இன்னொன்று வந்துருச்சு ப்ரோமோ. ஸோ பிரஜின் அவர்கள் வந்து உள்ளே இறங்கியிருக்காரு ஒயில்டு கார்டா அப்படிங்கிறது தான் தகவல். ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் நடக்குது. அதில் பிக் பாஸ் டீமுக்கும் சூப்பர் டிலக்ஸுக்கும் அதில் யார் வின் பண்ணுறா? பிக் பாஸ் டீம் வந்து தோத்துட்டாங்க. சூப்பர் டிலக்ஸில் வினோத் செம்ம, எஃப்ஜேவும் செம்ம வேகம், கனி மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தடுமாறுறாங்க. பட் ஓகே. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துஷார் வேகம், கெமி வடிவேல் ஸ்டைல் மாதிரி இப்படியே உட்காந்துக்கிட்டு எப்போ சார் முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துருச்சு. ஏன்னா பார்வதி ஒன்று பண்ணிட்டு ஐயோயோ எப்பா தீப்பெட்டி எடுக்கிறதுக்கே அதுக்கு ஒரு அரை மணி நேரம். அதுக்கடுத்து இந்த சைடு வந்து இந்த இது ஸ்க்ரூவை எடுத்து அடுக்கிறது, அதுவும் சுத்தம் 4 ஸ்க்ரூக்கு மேலே போக மாட்டேங்குது மேலே. அடுத்து போவே இல்லை. அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே முடிச்சு விட்டு அப்படி சொல்லிட்டேன். ஸோ பார்வதி வந்து மீசையில் மண் விட்டுமா தோத்தாலும் நாங்கள்லாம் எப்படிப்பட்ட ஆள், எப்பேற்பட்ட ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து கம்பு சுற்றுறாங்க பார்வதி. அதை பார்க்கும் பொழுது இன்னமும் வந்து ஏய் என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கெமி வந்து லைட்டாக மூஞ்சை காட்டிட்டாங்களா உடனே. அவனும் மூஞ்சை காட்டுறா, அவனை கிழிச்சிருவாளா, வேற லெவல் பண்ணிடுவான். ஆனால் ஒன்றை மாதிரி கேளம் விளாட மாட்டாங்க பார்வதி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டு தானே? ஏன்னா எங்கே விளாண்டாங்க பார்வதி, ஒழுங்காக விளாட்லையே. அப்படி சொல்கிறாங்க. அடுத்து விக்ரம் வந்து சும்மா இருக்காமல் வந்து என்ன இந்த டாஸ்க் இப்படி விளாண்டிங்க அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமருதிங்கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், முதல்ல மூக்க நுழைச்சி நீங்கள் தான் போகிறேன். நீங்கள் அட்லீஸ்ட் வந்து கெமியாச்சும் 2வது அனுப்பியிருக்கலாம், நீங்கள் 3வது கூட போயிருக்கலாம். அதை விட்டு நான் பப்பரப்பேன் நான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது என்ன நடந்துச்சு? கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஓடிருந்துட்டாங்க பிக் பாஸ். ஆனால் பிக் பாஸ் கனிக்கு செம்ம ஃபேவரிசம்ங்க. கனி விளாடும்போது கனி வாழ்த்துக்கள் கனி, ஓகே கனி, வணக்கம் கனி, வாங்க கனி, போங்க கனின்னு இருந்தேன். அதை பார்க்கும்போது நமக்கே வந்து இதாகிடுச்சு. ஸோ கடைசி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து முடிச்சு விட்டோடனே நம்ம கமி அண்ட் பாரதி முடிக்கல, அங்கே ஒரே ஒரு துஷார் மட்டும் தான் முடித்தான். அப்படின்றதுனால இந்த இதில் வந்து ஜெயிச்சது வந்து பார்த்தீங்கன்னா டியூலெக்ஸ் ஹவுஸ். ஸோ 1000 பாயிண்ட்டு. அதுலேருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எது வேணால் எடுத்துக்கலாம். 1000 ரூபாய்க்கு என்னென்னலாம் உள்ளே வந்து எடுத்துக்க முடியுமோ, லிப்ஸ்டிக்கோ இல்லை வந்து செப்பலா இல்லை ஏதோ ஒன்று அவங்களுக்கு போடக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ரூல். ஸோ இது ஒன்று முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த லைவில் புலம்புல அடுத்து நான்லாம் வந்து இப்படி இல்லை அப்படி இல்லை. ஆனால் தோத்துட்டீங்களே பார்வதி, உங்களை மக்கள் வந்து இந்த எபிசோடுக்கு அப்புறம் பயங்கரமாக ஹேட் பண்ண போகிறான். அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் இருக்கணும். சார் நான் தோத்துட்டேன் அந்த ஒரு குற்ற உணர்ச்சாச்சும் இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன கிழிச்சிருவாளா, கெமிக் பிடிங்கிடுவாளா, இன்னொருத்த வந்து கிழிச்சிருவானா. நீ கிழிக்க முடியலன்னா எல்லாரும் கிழிக்க மாட்டாங்கலாம் கிடையாது. முதல்ல தவறை உணருங்க, நான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி உணருங்க. அதை உணராமல் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து புலம்பிட்டு இருக்கிறது, நான் என்னமோ பிடிங்கி தள்ளிடுவேன் அப்படிங்கிறத பிடுங்கினது தான் பார்த்தோமே. நீ பிடுங்கிறது ஃபுல்லாக தேவையில்லாத அணி மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஸோ அந்தளவுக்கு மீசில் மண் விட்டாத மாதிரி. அப்புறம் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அப்படியே விக்ரம் வந்து பார்க்குறதுக்கு தண்ணி எடுத்து அப்படி தொழிக்கிறது. எதுக்கு இதெல்லாம்? அவங்க வயிற்றுச்சலில் பேசுகிறாங்க. நம்ம இன்னொரு யாராவது போயிருந்தா கூட நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறானுங்க. சரியா? அதுக்கு எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதுதான் வந்து லைவில் வந்து போயிட்டு இருந்துச்சு. மற்றபடி சும்மா லைட்டில் தான் பேசிட்டு அவங்க படத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இந்த எஃப்ஜே வந்து பீட் பாக்ஸிங் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்கான். திவாகருக்கு, ரம்யாவுக்கு, கனிக்கு. அது மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஓகே. அடுத்து ஒயில்டு கார்டு ப்ரோமோ. இந்த ஒயில்டு கார்டு பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே நினச்சது தான். ஸோ பிரஜின் அண்ட் சாண்ட்ரா அடுத்து வந்து அவங்க ஒய்ஃபோட ஒயில்டு கார்டு நம்ம வரும்னு நினைக்கிறேன். அது அப்புறம் பேசுவோம் நம்ம. பட் பிரஜின் பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கிழிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கர பில்டப் கொடுத்துருக்காரு. உள்ளே வந்து பிரஜன் நடக்கிறதுக்கு திவாகரே எனக்கு தெரிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரஜன் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் திவாகரே எனக்கு தெரிஞ்சு பிரஜன் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ப்ரோமோ பார்க்கலாம், பார்த்துட்டு என்ன சொல்கிறார் அவர் அப்படிங்கிறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் உள்ளே போய் எல்லாத்தையும் கிழிப்பேன்றாரு. அதான் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதான் ப்ரோமோ. ஓகே 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 சரி இருந்துட்டு போ. இந்த வீட்டில் யாருக்குமே மரியாதை தெரியாது. ஆமாம் கரெக்டு தான். நான் வழக்கம் இல்லை, ஓவராக பேசுகிறாங்க. ரெஸ்பான்ஸே கிடையாது.
ஒவ்வொருத்தருடைய மாஸ்கையும் தனித்தனியாக வச்சு கிழிக்க போகிறோம். எக்ஸிட்டா இது ஜஸ்ட் என்ட்ரி மட்டும் கிடையாது, ஃபைனல் வார்னிங் அப்படின்ற மாதிரி மிரட்ராப்பில் ஒருவேளை உள்ளே போய் பயங்கரமாக இருப்பாரா. டே இந்த மாதிரிலாம் பேசினவங்கலாம் போன நிலைமை என்னன்னு தெரியுமா? இந்த சஞ்சீவ்னு ஒருத்தன் உள்ளே போனால் தெரியுமா 5ஆவது சீசனில், ஐயோ விஜய் ஃப்ரெண்டு ஆகும் நாங்கள் உள்ளே போய் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா மொக்க பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் பேசுறது பில்டப் நல்லா தான் இருக்குது, பட் சேலில் காட்டுங்க. வாழ்த்துக்கள் பிக் பாஸ்க்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன்.